used to அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கு இல்லையா, used to. இந்த used toன்றது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்குது. முதல் அர்த்தம் எப்படின்னாக்கா, பழக்கப்பட்ட ஒரு விஷயம். he is used to wearing the uniform. அவர் வந்து யூனிஃபார்ம் அணிந்து பழக்கப்பட்டவர். அது ஒரு பழக்கமான ஒரு செயல் அவருக்கு. he is used to fighting against adversity. கஷ்டங்களுக்கு எதிராக போராடும் ஒரு பழக்கம் உள்ளவர், ஒரு குணம் உள்ளவர். he is used to walking in the park. பார்க்கில் நடந்து போகக்கூடியவர். அதுக்கு அதே வந்து இன்னொரு விதமாக கூட சொல்லலாம். you are going to a new job. it is a little different but you will get used to it. புது வேலைக்கு போகிறீங்க, அது வந்து கொஞ்சம் உங்கள் பழைய வேலையை விட வித்தியாசமானது தான். ஆனால் சீக்கிரமாக நீங்கள் அதுக்கு பழகிடுவீங்க. you will get used to it. அப்படின்னா அதை பழகிடுவீங்க. அது வந்து எதிர்காலத்தையும் சொல்லலாம். you will get used to itனாக்கா நீங்கள் அதை பழகிடுவீங்க. அப்போ he is used to சொல்லும்போது, he is used to writing with a pen. he is used to writing with a pencil. பென்சில் எழுதி பழக்கப்பட்டவர், பேனாவில் எழுதி பழக்கப்பட்டவர். அதுதான் used to. அது ஒரு அர்த்தம். எப்படின்னா இந்த மாதிரியான செயல்களை செஞ்சு பழக்கப்பட்டவர். அதுதான் அவருக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் வரும். இன்னொன்று என்ன சொல்லணுன்னாக்கா, முதல்ல அப்படி ஒன்று இருந்தது, ஆனால் இப்போ அப்படி இல்லை. he used to be a very angry person but now he is very calm. அவர் முதல்ல வந்து ரொம்ப கோபக்காரராக இருந்தார், ஆனால் இப்பொழுது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார். there used to be a cricket ground there but now there is a mall. அந்த இடத்துல வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருந்தது, ஆனால் இப்போ வந்து ஒரு மால் இருக்குது. he used to be a rich man but now he is even richer. அவர் ஒரு பணக்காரராக இருந்தார், இப்போ இன்னும் பெரிய பணக்காரராகிட்டார். அதுதான் ஒரு இது. முதல்ல இருந்தது, இப்போ இல்லை. முதல் அர்த்தம் என்னன்னாக்கா, இப்படியான ஒரு பழக்கத்தில் இருந்தவர், இப்படிப்பட்டவர் அவர். இதுதான் அவருக்கு வந்து வசதியாக இருந்தது. அது வந்து அவருக்கு யூனிஃபார்ம் போடுறது தான் பழக்கம், அப்படி ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து அப்படி இருந்தது, இட் யூஸ் டு பி தேர், ஆனால் இப்போ இல்லை. யூஸ் டுனா இருந்த ஒரு காரியத்தை குறிக்கிறது. அநேகமாக அது இப்போ இல்லை. the air used to be much more cleaner when we were young. நம்ம சிறு வயசில் இருக்கும்போது காற்றெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருந்தது. இட் இஸ் நோ லாங்கர் த கேஸ். இப்போ கிடையாது. அந்த மாதிரி அந்த யூஸ் டு இருந்த ஒரு காலம் இப்போ இல்லை. அதை சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ பை நவ் யூ மஸ்ட் பி யூஸ் டு ஷேரிங், சப்ஸ்கிரைபிங் அண்ட் லைக்கிங் மை வீடியோஸ். இது வரைக்கும் இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும் பழகியிருப்பீங்க. ஸோ டூ இட் ஃபார் திஸ் வீடியோ டூ. நன்றி, வணக்கம்.